நீதிமான்களுடைய வேரோ அசையா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் நீதிமானா இருந்தால் என் வேர் அசையாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்துரு எனக்கு விரோதமாய் எத்தனை ரீதியில் எழும்பி வந்தாலும், சத்துரு என்னை அசைக்கும்படியாய், என்னை கீழே தள்ளி போடும்படியாய், என்னை இருக்கிற இடம் தெரியாமல் அழிப்பதற்கு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானா இருக்கிறபடினால உன் வேற டச் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கல. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அவன் மேலோட்டமா சில அறுவடையை செய்யலாம், மேலோட்டமா அவன் அழிப்பதற்கு வரலாம், மேலோட்டமாய் என்னை எதிர்ப்பதற்கு எனக்கு விரோதமாய் பல ரீதியில் எழும்பி வந்தாலும் நான் நீதிமானாய் இருக்கிறபடினால் என் வேர் ஒருபோதும் அசையாது. நல்ல அந்த வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க வேற அவன் ஒரு நாள் அழிக்க முடியாது. மேல தொடலாம், சரீரத்தை தொடலாம், ஆனா உங்க ஆவிக்குரிய வேற, உள்ள இருக்கிற அந்த வேற ஒரு நாளும் தொட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய வேர் என்ன செய்யாது? பைபிள் வாசிக்கிறீங்களா? அவர்கள் அசைக்கப்படாத மலையை போல் இருப்பார்களா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை ரீதியில வந்தாலும் இந்த காத்து அடிக்கிற காற்று வந்து மேல உள்ள கிளையத்தான் என்ன செய்யும், ஆனா உள்ள இருக்கிற வேற எப்படித்தான் இருக்கும்? அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆழத்துல இருந்துச்சுன்னா, அது ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த காற்றுக்கு மேல இருக்கிற கிளைகள் ஒடியும், கீழே இருக்கிற மேல இருக்கிற கொப்புகள் ஒடியும், அந்த பூவெல்லாம் என்ன வேணாலும் மேல நடக்கலாம். ஆனா வேற எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப அசையா. நான் சொல்லுகிறேன், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடினால் உங்கள் வேர், உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்க வேற அவனால் அசைக்க முடியாது. அவன் எத்தனை பொல்லாங்கை கொண்டு வந்தாலும் உங்க வேர் ரொம்ப ஜாஸ்தி, உங்க வேருக்கு ரொம்ப பலன் அதிகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வேரை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 12 நீதிமொழிகள் 12 நீதிமானுடைய வேர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களே? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல வாசிச்சோம், நீதிமானுடைய வேர் என்ன செய்யாதான்? அசையாதா. ரெண்டுங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய வேர்ல என்ன செய்யுமா? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோத்ரம். எந்த இடத்துல கனி இல்ல, எந்த இடத்துல பலன் இல்லை அப்படின்னு யார் விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் நீதிமானின் வேரா இருக்கிறபடினால் உங்க வேர்ல கனி வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கேரட்டு, இந்த பூமிக்கு கீழே விளையிற அந்த கிழங்கு வகையில எல்லாம் வேர்ல தான் என்ன இருக்கும்? அந்த பலனே எங்க தான் இருக்கும்? வேர்ல தான் இருக்கும். சோத்ரம். முருங்கை மரம் மேல இருக்குது, அது காத்தடிச்சுச்சுன்னா அது அந்த பூவெல்லாம் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். இப்ப அடிக்கிற காற்றுக்கு மேல இருக்கிற அந்த பூ வகைகள்லாம் கீழே விழுந்துடும். பூ உதிர்ந்துச்சுன்னா என்ன செய்யாது? பலன் கிடைக்காது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மேல கனி கொடுக்கிற ஆளா இல்ல, நீ வேர்ல கனி கொடுக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காத்து கூட டச் பண்ணாது. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். உங்க வேர்ல கர்த்தர் கனியை கொடுக்க போகிறார். காத்து டச் பண்ணாது. மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தோத்திரம். கனி வெளியில தெரிஞ்சா தானே கல்லெறி உண்டும். காக்கிற மரத்துக்கு தான் என்ன வருமா? தோத்திரம். மாம்பழம் அழகா தொங்குச்சுன்னா 4 பேர் பார்த்து என்ன செய்வான்? எப்படா ஆட்டையை போட்டு போலாம் என்ன செய்வான்? ஆனா அந்த பலன் பூமிக்கு அடியில வேர்ல இருந்துச்சுன்னா தோத்திரம், அந்த கனியை அவ்வளவு சீக்கிரம் யாரும் தொட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நீதிமானா இருக்கிறபடினால் உன் வேர்ல நான் கனியை தருவேன். உன் வேர்ல நான் கனியை தருவேன். நீங்க நம்புங்க, வரப்போகிற புதிய ஆண்டுல இதுவரை இல்லாத கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வேரின் மேல, உங்க பிசினஸின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல கனி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கனி கொடுக்கிற அளவிற்கு ஆசீர்வாதம், கனி கொடுக்கிற அளவிற்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1, உங்க வேர் அசையாது. 2, நீதிமான்களுடைய வேர் என்ன செய்யும்? கனி கொடுக்கும்.